பாகிஸ்தானில் உள்ள ஸ்கார்டு மக்கள் ஈரான் மக்களுக்காக தங்கள் உயிர்களை முன்பு தியாகம் செய்துள்ளனர். இப்போது அவர்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குகிறார்கள். இதுதான் இஸ்லாமிய சகோதரத்துவம். முன்பு இந்த வார் தொடங்கின டயத்தில் பயங்கர போராட்டங்கள் பண்ணி அமெரிக்க தூதரகத்தெல்லாம் அடித்து நொறுக்கினாங்கல்ல. அப்போ துப்பாக்கி சூடு பண்ணி கிட்டத்தட்ட 20 பேர்கிட்ட இறந்து போனது இந்த ஏரியாக்களில் தான். அதுதான் நம்ம இப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்க, ஈரான் மக்களுக்காக தங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குறாங்க. எல்லாம் பெரும் பணக்காரர்கள்லாம் இல்லை, எல்லாம் கூலி தொழிலாளிகள் தான், அன்றாடங்காட்சிகள் தான். ஆனாலும் மனசு தானே வரணும். அதாவது பாகிஸ்தான் கில்கிட் பால்டிஸ்தானில் சிந்து மற்றும் சிகார் நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ளது ஸ்கர்டு பள்ளத்தாக்கு. இந்த மக்கள் தான் இப்போ தங்களுடைய பொருட்கள் எல்லாம் வாரி வழங்குறத பார்க்குறோம். அதாவது பெரும் பணக்காரர்கள்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரியான அன்றாடங்காட்சிகளுக்கு தான் மனசு நிறையா இருக்கும். இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அந்த மக்கள். வல்லரசுகளுடைய அமெரிக்கா இஸ்ரேலுடைய தாக்குதல்னால் மிகவும் பொருளாதாரத்தில் நலிஞ்சு போயிருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் உதவி பண்ண வேண்டியது இப்போ நம்மளுடைய கடமை அப்படின்னு நினச்சி தான் அந்த மக்கள் பணத்தை வாரி வழங்குறத பார்க்குறோங்க. பாருங்கள், எல்லாம் பணம் அப்படியே குவியுது. அப்படியே இதெல்லாம் கரெக்டாக போய் அவர்கள்ட்ட போய் சேரும். அது ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. இன்றைக்கி அமெரிக்காவுடைய 2 விமானங்களை சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க. 2 ஹெலிகாப்டர் போயிடுச்சு. உண்மையிலே பெரும் ஆச்சரியம். அதாவது யாருமே அமெரிக்க இராணுவத்துக்கு ஈடு இணை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்த எல்லாமே ஒரு பொய்யான தகவல். அவங்கள்ட்ட ஒன்றும் கிடையாது. அங்கேயும் மிலிட்ரி பேஸுகளை வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு எல்லாரையும் காலம் தள்ளிகிட்டு இருந்திருக்கிறான் இத்தனை நாளாக. அதனால் அந்த நாட்டு மக்கள் ரொம்பவும் அந்த மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே அமெரிக்கா உயிர்களை இழந்த அந்த தாய் தந்தையர்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அவர்கள் எழுதின அந்த கடிதங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதுவும் நமக்கு வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அதாவது ஒரு நாட்டின் தலைமை சரியாக அமையலைன்னாக்கா அந்த நாட்டு மக்கள் எவ்வளோ சிறுமைப்படுத்தப்படுவார்கள். ஒரு வல்லரசான நாடு இப்போ ஒரு சாதாரண ஒரு ஈரான், ஒரு சின்ன நாடு, ஒரு குட்டி நாடு, அதுக்கிட்ட தங்களால் பதிலளிக்க முடியாமல் திணறதை பார்க்குறோம். இதுக்காக ஐரோப்பாவையும் எல்லாரையும் கூப்பிட்றாப்புல துணைக்கு. வெட்கப்படுங்கள் அமெரிக்கர்களே. போருக்கு எதிராக இஸ்ரேலில் நடக்கும் ஆர்ப்பாட்டம் டெல் அவிவில். ஒரு நாட்டின் தலைவன் சரியில்லாமல் போனால் அந்த நாடு எந்த அளவு மோசமான நிலைக்கு தள்ளப்படும் என்பதற்கு இஸ்ரேல் ஒரு சிறந்த உதாரணம். இங்கே பாருங்கள், அந்த மக்களை எப்படியாவது அழிச்சு ஒழிக்கணும்னு தான் பார்க்குறானே ஒழிஞ்சு ஒரு சமாதானத்துக்கு வரத்துக்கு முயற்சி இருக்க மாட்டேங்கிறான். அந்த மக்களுடைய போராட்டத்தையும் பாருங்கள். ராஜலிங்கங்கிற ஒரு விஜயை பார்த்து கேட்குறாரு, உன்னை கைது செய்யாத, உனக்கு நோட்டீஸ் அனுப்பாத, உன் வாகனத்தை பறிமுதல் செய்யாத, உன்னை எங்கும் சிறுமைப்படுத்தாத மு.க. ஸ்டாலின் அவர்களை என்ன செய்யும் சார் பயமா என்று கேட்டியே. இப்போ உன் வாகனத்தை பறிமுதல் செய்து உன்னை டெல்லிக்கு வரவழைத்து 7 மணி நேரம் விசாரணை செய்து உன் படத்தை சென்சார் போர்டு மூலம் தடை செய்த மோடியை பார்த்து என்ன பிஎம் சார் பயமா என்று கேட்க உனக்கு என்ன பயம்? உன் சோத்தில் உப்பு இருக்காடா? நீ சோத்தை தான் திங்கிறியா இல்லை வேற எதையா திங்கிறியாடா விஜய்? சினிமாவில் நிமிஷத்தில் 100 பேர் அடிச்சியே, அதை உண்மை என்று நம்பி ஒரு தற்கொலை கூட்டம் உனக்கு பின்னால் சுற்றுதே. நிஜமாகவே 2 குஜராத்திக்காரனை 2 கேள்வி கேட்க உனக்கு துப்பிளையாடா ஆம்பளையாடா நீ அப்படின்னு கேட்குறாப்புல ராஜலிங்கம். அவர் கேட்குறது நியாயமான கேள்விங்க. ஏன்னா என்ன திமுரு தெனாவட்டா முதல்வர் மு.க. ஸ்டாலினை கிண்டல் பண்ணுறதும் கேலி பண்ணுறதும், இந்த கூத்தாடி இவங்க பின்னாடி இந்த ஒரு விசிறடித்தாங்குஞ்சுகள் இருக்குங்கிறத அந்த தைரியத்தில் தன்னை இப்போவே சிஎம் நினச்சிக்கிட்டு நாம் வந்துட்டோம் அப்படின்லாம் பேசி என்னென்ன ஒரு தற்கொலைத்தனமான பேச்சுகள்லாம் பேசி இன்றைக்கி அந்த கூட்டத்தில், கரூர் கூட்டத்தில் இறந்து போனதுக்கு முக்கிய காரணமே இந்த கிறுக்கம் பண்ண வேலை தான். ஒன்று மக்கள் கூட்டம் நம்மளை பார்க்குறதுக்கு ஆவலாக நிற்கட்டும். அப்போ தான் நம்ம கூட்டம் இந்த வெறித்தனத்தை ஏற்றுவோன்னு சொல்லிட்டு லேட்டாக காவல்துறை தடுத்ததெல்லாம் கவனிக்காமல் இங்கே பேசாதீங்க, இதோடு நிறுத்திக்கிங்கன்னு சொல்லி காவல்துறை சொன்னதையும் கேட்காம அங்கே மயங்கி உழுவுறான். அவன் தொண்டெல்லாம் விசிறடிதான் கொஞ்சம்லாம் மயங்கி உழுவுறானே.
அதை சொல்கிற அங்கேருந்து இங்கே தண்ணி பாட்டில் தூக்கி போடுற நீங்கள் சரி, அப்போவாவது நீ பேச்சை நிறுத்திட்டு ஓடி இருக்க வேணாமா? இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரிஞ்சும் அவர்களுக்கெல்லாம் தண்ணியாவது நீ உன்னுடைய சொந்த செலவில் தண்ணியாவது ஏற்பாடு பண்ணியிருக்க வேண்டாமா? இதெல்லாம் செய்யாமல் ஒரு தற்குறித்தனமான ஒரு கூட்டத்தை கூட்டி இத்தனை பேர் 41 உயிர்கள் 42 உயிர்களுங்கிறது சாதாரணமாங்க. அந்தந்த குடும்பத்தில் வந்து அவன் தான் வந்து லைஃபாக உழைச்சி அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவனாக இருப்பான். அவனெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் இன்றைக்கி அந்த குடும்பம் நிர்கதியாக நிற்கிது. நீ வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்ததுனால அந்த உயிர் திரும்பி வந்துடுமா? ஒரு உயிருக்கு விலை மதிப்பு அவ்வளோதானா? இதெல்லாம் தெரிஞ்சே வந்து கொலை பண்ணுறது மாதிரி தான் இதெல்லாம். இனிமேலாவது விஜய் திருந்தணும், ஒரு நல்ல அரசியல்வாதியாக வரணுன்னாக்கா அதுக்குள்ள தகுதிகளை ஏற்படுத்திக்கிட்டு வரணும். இன்னும் அந்த சினிமாக்காரனாகவே இருந்துக்கிட்டு ஸ்டேஜில் போய்ட்டு டான்ஸ் ஆடுறது, இந்த கிறுக்குத்தனமான வேலைகள்லாம் பண்ணால் நீ வந்து அரசியல்வாதியாக மாற முடியாது. அரசியல்வாதிக்கு தகுதியை முதல்ல வளர்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு நீ அரசியலுக்கு வா தம்பி. அது வரைக்கும் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்க. உன்னுடைய சினிமாவும் போகும், அரசியலும் போகும், இந்த ரசிகர்களும் போயிடுவாங்க கொஞ்ச நாளில். ஞாபகம் வச்சுக்கோ. கேஸ் கிடைக்காததால் மாகாளி அந்த பெண்ணுக்கு வந்தது. எரிவாயு கிடைக்காத போது மாகாளி வந்தார். மத்திய பிரதேசத்தின் மொரேனாவில் ஒரு பெண்ணுக்கு எல்பிஜி கிடைக்கவில்லை. அந்த பெண் கோபமடைந்து பின்னர் தாய் மாகாளியின் வடிவத்தில் தனது நாக்கை நீட்டி எரிவாயு நிறுவனத்திற்கு முன்னால் ஒரு போராட்டத்தை நடத்தினார். அந்த பெண்ணுக்கு சிலிண்டர் வழங்கப்பட்ட பிறகு அனுப்பப்பட்டார். ஆக இனி பல பேருக்கு காலி வந்து ஆட்டம் போட்டு சிலிண்டர் பெற்று செல்வர். ஓடோடி சென்று நெத்தனியாகவோடு கை குலுக்கிவிட்டு இஸ்ரேல் தந்தை நாடு என்று சொன்ன மோடிக்கு இந்த தாயின் அழுகுரல் கேட்குமா? அதாவது அந்த காலி வந்தோடனையும் சிலிண்டர் கிடச்சிருச்சு. இனிமேல் எல்லாருக்கும் யார் யாருக்கெல்லாம் சிலிண்டர் கிடைக்கலையோ மாகாளி வந்தது மாதிரி ஆக்டிங் பண்ணுங்க, உடனே உங்களுக்கு சிலிண்டர் கிடச்சிரும். பாரத் மாதா கி ஜே அப்படின்ட்டு சங்கிகள் சொல்கிறது